பார்வதிபதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிக மேவும், ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிக மேவும், களியார வரும் ஆனை களல் நாளும் மறவாமல், அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான, வெளியாகும் வலிதாய வினைகோட நினையாவே. திருவே என் செல்வ சிறப்பே சிவானந்த தெள்ளமுத உருவே, உருவமுடன் ஊருடன் பேருமன் அன்புரா வருவே, தெளிந்த அறிவே மெய் அன்பர்க்கு அருளுந்தெய்வ தருவே, தென்கோ முத்தி முத்தி வஞ்சாக்கர சத்குருவே. இடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும், படரும் நெறிபணியாரேனும் சுடர் உருவில் என்பரா கோலத்து எரி ஆடும் எம்மனார்க்கு அன்பராது என் நெஞ்சம் அவர்க்கு. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி இந்த உண்மை விளக்கம் என்னும் சாத்திர நூலை நாம் சிந்தித்து வருகின்றோம். என்னுடைய குருநாதருக்கும் திருவருளுக்கும் இந்த நேரத்தை கூட்டி வைத்ததற்கு நன்றி செலுத்தி, இப்பொழுது இந்த உண்மை விளக்கம் என்னும் சாத்திர நூலை நாம் சிந்திக்கலாம். மனவாசகம் கடந்தார் அருளிய உண்மை விளக்கம் என்னும் சாத்திர நூலை நாம் சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். அதில் காப்பு செயல் தொடங்கி இறைவன் நாதன் யார் அப்படிங்கிறது வரைக்கும் நாம் சிந்தித்து இருக்கிறோம். இனி நாம் சிந்திக்க இருப்பது நாதனின் நடனத்தை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். நாதனின் நடனம் இது நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய இப்போதைய பகுதியாக அமைந்திருக்கின்றன. மனவாசகம் கடந்தார் அவருடைய குருநாதரிடம் கேள்வி கேட்டார். மொத்தம் 8 கேள்விகள் கேட்டிருக்கிறார். அதில் நாம் ஒவ்வொரு கேள்வியாக பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அந்த கேள்வியில் நாதன் நடனத்தை பற்றி கேட்கிறார். நாதன் நடனம் எப்படிப்பட்டது, அதை எனக்கு விளக்குவீராக அப்படி என்று கேட்டிருக்கிறார். இது 6வது கேள்வியாக வந்திருக்கிறது. இந்த நாதனின் நடனத்தை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். தமிழர்களின் தனித்துவமான கலைகளில் ஒன்று ஐம்பொன் சிலைகள் செய்வது. நம்மளுடைய தமிழர்கள், அதிலும் தமிழர்கள் மட்டும்தான் இந்த ஐம்பொன் சிலைகளை தனித்துவமாக செய்கிறார்கள். அந்த சிலைகளில் அதிக அளவு நடனத்துடன் உள்ள சிலையாக நளினமாக செய்யக்கூடிய சிலை எது என்றால் அது நடராஜ திருமேனியாக இருக்கிறது. அந்த திருமேனி செய்வதற்கு அவ்வளவு முக்கியத்துவமும் இருக்கிறது. நடராஜருக்கு தமிழில் கூத்தன், கூத்தபிரான், ஆடல் வல்லான், ஆடல் அரசன் இப்படி பல பெயர்கள் உள்ளது. நாம் கோயில்களிலும் பார்க்கலாம். எல்லா கோயில்களிலும் நடராஜ திருமேனி இருக்கும் இடம் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கும். அது நம்மளுடைய மூலவ சன்னிதானத்திற்கும் மேலாகவே நடராஜர் திருமேனியை வைத்திருப்பார்கள். ஏனெனில் எல்லா தத்துவங்களுக்கும் மேலான தத்துவமாக விளங்குவதால் அந்த நடராஜ திருமேனி எப்பொழுதும் உயர்ந்த இடத்திலேயே இருக்கிறது. நம்ம நடராஜ திருமேனியை கோயில்களிலே போகும்போது அடுத்து பாருங்கள், நம்மளுடைய மூலவர் சிலை கீழே தான் இருக்கும். ஆனால் மூலவர் சிலையை காட்டிலும் உயரமான இடத்திலேயே நடராஜர் சிலை காணப்பெறும். அதுபோல சந்நிதியாக அமைந்திருந்தாலும் மூலவர் சன்னதியை காட்டிலும் நடராஜர் சன்னதி உயரமானதாகத்தான் இருக்கும். ஏனெனில் அந்த தத்துவம், நடராஜருடைய தத்துவம் அவ்வளவு சிறப்பானதாக உயர்வானதாக கருதப்படுவதால் அந்த திருமேனிக்கு உயர்வு செய்து அப்படி உயரமான இடத்தில் வைத்திருக்கிறார்கள். நாம் வேண்டுவது அனைவருடைய வேண்டுகோளும் முக்தியை நோக்கி. ஆனால்
திருநாவுக்கரசர் எனக்கு முக்தியே வேண்டாம் என்று ஒரு இடத்தில் பாடுகிறார். எங்கு என்றால் திருத்தில்லையில் இருந்து பாடுகிறார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. அந்த பொற்பாதத்தை, ஆடல் பெற்ற பொற்பாதத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு இருந்தாலே எத்தனை பிறவினாலும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ அந்த நடனக்கலையில அவர் தூக்கிய பாதத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலம் தெரிஞ்சுக்கிடலாம். ஒவ்வொரு மன்னர்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டுல உள்ள மன்னர்களுக்கு சிறப்புகள் இருக்குது. பாண்டிய மன்னர்களுக்கும் சோழ மன்னர்களுக்கும். அந்த மன்னர்கள் எல்லாம் எப்படி முடிசூட்டிக் கொள்வார்கள் என்றால் நடராஜர் சன்னதியில் வைத்துதான் முடிசூட்டிக் கொள்வார்கள். சோழ மன்னர்களுக்கு விளங்கும் இடமாக சிதம்பரம் தில்லையிலும், பாண்டிய மன்னர்களுக்கு மதுரையிலும், இந்த இரு சபைகளில வைத்துதான் அவர்கள் முடிசூட்டி கொண்டார்கள். அவர்கள் முடிசூட்டும் பொழுது சும்மா எடுத்த உடனே கிரீடத்தை தூக்கி வைக்கிறது கிடையாது. அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி முறைப்படியே செய்தார்கள். கோவில், நம்ம இப்ப கோவில் அப்படின்னு பாக்குறோம், தில்லையை கோவில் அப்படின்னு சொல்றோம். கோவில்ங்கிற சொல் பொதுவான சொல் அல்ல. ஆனா இப்ப நம்ம பொதுவா பயன்படுத்துறோம். அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன் அப்படின்னு எல்லா இருக்கிற கோயில்கள் இருக்கிற இடத்தையெல்லாம் கோவில்னு சொல்றோம். ஆனா அந்த காலத்துல கோவில்ங்கிற சொல் பொது சொல்லாக அமையவில்லை. அது தில்லையை மட்டுமே குறித்த சொல்லாக இருந்திருக்கிறது. ஏனெனில் 3ஆம் நூற்றாண்டு காரைக்கால் அம்மையார் முதல் அப்பர் சுந்தரர் வரை எல்லாரும் பயன்படுத்திய சொல் கோவில். அந்த கோவில்ங்கிற சொல்லை பயன்படுத்துகிற இடம் எல்லாமே தில்லையை மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த தில்லைக்கு எவ்வளவு சிறப்பு என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். சைவத்துல இறைவன் இருக்கும் இடம் அப்படின்னு சொன்னா அது எங்க அப்படின்னு சொன்னா கைலை அப்படின்னு சொல்றோம். ஆனால் அவன் மகிழ்ந்து உரையக்கூடிய இடம் எது என்று சொன்னால் தில்லை. இவ்வுலகமே அணுவால் உருவானது. இந்த உலகம் எல்லாம் அணுவால் உருவானது என்பதை எல்லோரும் அறிவோம். அணுவில் உள்ள அணுக்களின் நகர்வு, நம் பிரபஞ்சத்தின் நகர்வு எல்லாமே நடராஜரின் ஆடல் போலவே உள்ளது அப்படி என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த நடராஜரின் திருமேனி, அவன் அசைவுதான் இந்த பிரபஞ்சத்தின் அசைவாக இருக்கிறது. அதனால்தான் அவன் இன்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒவ்வொரு அணுவுக்குள் இருந்தும் அவன் அசைந்து கொண்டு இருக்கிறான். அவன் அசைவு இல்லை என்றால் இந்த உலகம் இல்லாமல் போய்விடும். ஆகவே அறிஞர்கள் இந்த அசைவை என்ன சொல்லுகிறார்கள் என்றால் காஸ்மிக் நடனம் அப்படின்னு சொல்றாங்க. உலகில் உள்ள முதல்ல இந்த உலகத்துல முதல்ல ஒரு நடராஜர் சிலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த சிலை எங்க இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அந்த சிலையை பார்க்கணும்னு நமக்கு ஆர்வமும் வரும். அப்படி ஒரு சிலை முதலில நடராஜர் சிலை செய்த சிலையை இப்பொழுது இருக்கக்கூடிய தில்லையில் இல்லை. அந்த சிலை எங்க இருக்கிறது என்றால் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள செப்பறை என்னும் கோவிலில் உள்ளது. அழகிய குத்தர் அந்த கோவில் செப்பறையில் உள்ளது. அதே நேரத்தில் மொத்தம் 5 நடராஜர் சிலைகள் செய்யப்பட்டது அந்த காலத்தில். அதில் முதலில் செய்த சிலை எங்க இருக்கிறது என்றால் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள செப்பறை. இரண்டாவதாக வடித்த சிலைதான் சிதம்பரத்தில் இருக்கிறது. அதற்கு அடுத்து 3 சிலைகள் வடித்தார்கள். அந்த 3 சிலைகளுமே தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் தான் இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய தூத்துக்குடியிலும் திருநெல்வேலி மாவட்டங்களிலேயே இருக்கிறது. அது கரிசூழ்ந்த மங்கலத்தில் ஒரு சிலையும், கருவேலங்குளத்தில் ஒரு சிலையும், கட்டாரி மங்கலம் அப்படிங்கிற இடத்துல ஒரு சிலையும், மொத்தம் 5 சிலைகள் ஒரே நேரத்தில் செய்த சிலைகள். அதில் முதல் செய்த சிலை செப்பறை என்னும் திருத்தலத்தில் அமைந்துள்ளது. இறைவன் நாம் கண்டு உய்யுமாறு தில்லைப்பதியில் ஓர் உருவம் கொண்டு ஆடவல்லான் எனும் திருநாமம் கொண்டு 5 தொழிலும் புரிந்து நடமாடுகிறான். இந்த இறைவனுடைய திருக்கூத்து எல்லாம் 5 தொழிலை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பெருமானின் நிலைகளாக நாம் 2 நிலைகளை சொல்லுகிறோம். சொரூப நிலை, தடத்த நிலை அப்படின்னு சொல்றோம். அந்த அவனுடைய உண்மையான நிலையை சொரூப நிலை என்று சொல்லுகிறோம். மக்கள் என்று சொல்லுவதை காட்டிலும் ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு
அவன் இறங்கி வந்த நிலையே இந்த தடத்த நிலை. ஆன்மாக்களுக்காக இறங்கி இரக்கம் கொண்டு வந்த நிலை இந்த தடத்த நிலையை சொல்லுகிறோம். இந்த தடத்த நிலையில் 3 நிலைகளாக உள்ளது. நிஷ்கலம், நிஷ்கல சகலம், சகலம் அப்படிங்கிற 3 நிலையாக இருக்கிறது. நிஷ்கலம் அப்படின்னு சொன்னா அருவ நிலையை குறிக்கிறது. யாரு கண்ணுக்குமே தெரியாத அருவமாக இருக்கக்கூடிய நிலை. நிஷ்கல சகலம் அப்படிங்கிறது உருவ நிலையை குறிக்கக்கூடியது. சகலம் அப்படிங்கிறது உருவ நிலையை குறிக்கக்கூடியது. இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் சொல்லலாம், நீர், தண்ணீரை சொல்லலாம். உருவமாக இருக்கும்போது நீராகவும், பக்தி என்னும் குளிர் பட்டவுடன் அது பனிக்கட்டியாகிய உருவ நிலையை பெற்றும், ஞான சூரியன் வந்து உதித்தவுடன் அந்த அருவமாகவும் வெளிப்படுகிறது. ஏன்னா பனிக்கட்டி உருகிருச்சுன்னா நீராவியா போய்விடும். அப்ப யாரு கண்ணுக்குமே அது தெரிவதில்லை. அப்ப நீர் எப்படி 3 நிலைகளாக இருக்கிறதோ அதுபோல பெருமானும் 3 நிலைகளாக இந்த ஆன்மாக்களுக்காக இறங்கி வருகிறான். இந்த சகலம், அந்த சகல நிலையைத்தான் நாம் மாகேஸ்வர வடிவமாக சொல்லுகிறோம். ஏனால் அது உருவ வடிவமாக வரக்கூடியது. அந்த உருவ வடிவங்களாக பெருமான் 25 வடிவங்களாக இருக்கிறான். அதில் சந்திரசேகரர், திரிபுர சம்ஹாரர், ஜலந்தர ஹரர், கஜ சம்ஹாரர், நீலகண்டர், சக்கராதானர், விக்னேஸ்வர அனுக்கிரகர், சோமாஸ்கந்தர், ஏகபாதர், கால சம்ஹாரர், உமா மகேசர், ரிஷபரூடர், தட்சிணாமூர்த்தி, கிராதர், பிட்சாடனர், கல்யாண சுந்தரர், காமகரர், கங்காளர், சண்டேச அனுக்கிரகர், வீரபத்ரர், அர்த்தநாரீஸ்வரர், சங்கர நாராயணர், சுகாசனர், லிங்கோத்பவர், நடராஜர் என்னும் வடிவங்கள். இந்த மாகேஸ்வர மூர்த்தத்துல நடராஜரும் ஒருத்தராக இருக்கிறார். அந்த நடராஜர் வடிவத்தை தான் நம்ம இப்ப அதிகமா பார்க்க போறோம். ஏன்னா அவர் தான் நடனம் ஆடக்கூடியதுல இருக்கிறார். அதான் நாதனுடைய நடனமாக பார்க்கிறோம். அதனால அந்த 25 மூர்த்தத்தில் உள்ள ஒரு மூர்த்தமாக நடராஜர் வடிவத்தை பார்க்க போகிறோம். இந்த மாகேஸ்வர மூர்த்தத்தில் நடராஜ மூர்த்தியை காண தவம் இயற்றியவர்கள் எண்ணில் அடங்காதவர்கள். எத்தனையோ ஆன்மாக்கள் தவம் ஏற்றி இருக்கிறார்கள் அந்த மூர்த்தத்தை காணுவதற்காக. ஒரு சமயம் விஷ்ணு பகவான் தன் புன் சிரிப்பால் சிரிக்கும் பொழுது அவருடைய எடை கூடுகிறது. அதற்கு அவரை சுமக்கக்கூடிய ஆதிசேஷன் கேட்கிறார், ஏன் இத்தனை சமயமும் உங்களுடைய எடை எனக்கு தெரியாமல் இருந்தது, ஆனால் இப்பொழுது உங்களுடைய எடை அதிகரித்து இருக்கிறது போன்று எனக்கு தெரிவதன் காரணம் என்ன அப்படி என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த விஷ்ணு பகவான் சொல்லுகிறார், நான் நடராஜரின் திருமேனியை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தேன், அந்த ஆனந்தத்தில் என்னுடைய இடை கூடியிருக்கிறது அப்படி என்று அதற்கு பதிலாக சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ஆதிசேஷனும் சொல்லுகிறார், எனக்கும் அந்த நடராஜ திருமேனியை காண ஆவலாக உள்ளது, நானும் காண வேண்டும் என்று இன்புறுகிறேன் அப்படி என்று கேட்கிறார். அதற்கு விஷ்ணு பகவான் சொல்லுகிறார், நீ பூ உலகில் போய் சிதம்பர சேத்திரத்தில் தவம் செய்து அவரை காணலாம் என்று அனுப்பிவிடுகிறார். இங்கே பூ உலகத்திற்கு சிதம்பரத்திற்கு வருகிறார். சிதம்பரத்தில் ஏற்கனவே வியாக்கிரபாதரும் இருக்கிறார். வியாக்கிரபாதரும் இந்த பதஞ்சலியாக ஆதிசேஷனும் தவம் செய்கிறார்கள். இவர்களுடைய தவத்தை மெச்சிய பெருமான் அவருக்கு நடன காட்சி கொடுத்து பதஞ்சலி முனிவரை நோக்கி வேண்டுவரம் கேட்க சொல்லுகிறார். அப்படி வேண்டுவரம் கேட்கும் பொழுது பதஞ்சலியாரும் என்ன செய்கிறார் என்றால், பதம் சலியாமல் இந்த தலத்திலேயே ஆட வேண்டும் என்று வரம் கேட்கிறார். ஏனெனில் இந்த கோலத்தை எல்லா ஆன்மாக்களும் காண வேண்டும் என்ற பெரு நோக்கோடு பெருவரம் கேட்கிறார். பதஞ்சலியாமல் என்றால் பாதம் சலியாமல், பாதத்துக்கு ஒரு நோவு கூட வந்துவிடக் கூடாது என்று வேண்டுகிறார். அந்த மாதிரி இருந்து நீங்கள் எப்பொழுதும் ஆட வேண்டும் அப்படி என்று சொல்கிறார். உடனே அருளும், நம்ம வேண்டியவர்க்கு வேண்டும் வரத்தை உடனே அருளும் குஞ்சிதபாதரும் பதஞ்சலிக்கு அவ்வண்ணமே அந்த அருளை கொடுக்கிறார். இந்த ஆனந்த நடனம் கண்ட பதஞ்சலியாரும் ஒரு அற்புத பாடல் ஒன்றை ஏற்றுகிறார். பதஞ்சலியார் எப்படிப்பட்டவர் என்றால் பாம்பின் அம்சமாக உள்ளவர். ஏனெனில் அவர் ஆதிசேஷன். அப்போ பாம்பிற்கு என்ன வடிவம் உண்டு? பாம்பிற்கு கால் கிடையாது,
கொம்பும் கிடையாது. இந்த இரண்டும் இல்லாத எழுத்துக்களாக தமிழ் எழுத்துக்களை தேர்ந்தெடுத்து அந்த தமிழ் எழுத்துக்களால் எழுதுகிறார். சரியா? காலும் இல்லாமல் கொம்பும் இல்லாமல். கால் என்றால் ஆகாரம், கா, அந்த ரெண்டாவது வருது, அது பக்கத்துல ஒரு எழுத்து போடுறோம் இல்லையா, கா அப்படின்னு, அது துணை எழுத்து. அந்த கால் எழுத்து இல்லாமலும் ஓம்காரமாக, ஓகாரம், அந்த மேலுக்கு சுழிச்சு வரக்கூடிய கொம்பு இல்லாத எழுத்துமாக எழுதுகிறார். 10 பாடல்களை எழுதுகிறார். அந்த 10 பாடல்களுக்கு ஸ்ரீ சரண சுருங்க ரஹித நடராஜ தோத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பாடலின் பெயர் ஸ்ரீ சரண சுருங்க ரஹித நடராஜ தோத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பதஞ்சலி மகரிஷியின் சீடர் கௌடபாதராக இருக்கிறார். அந்த கௌடபாதரின் சீடர் கோவிந்த பாகவதராக இருக்கிறார். அந்த கோவிந்த பகவத் பாதரின் சீடர் ஆதிசங்கரர். இது பரம்பரையாக வந்திருக்கிறது. இந்த திரு நடனத்தை கண்டு களித்தவர்களில் ஒருவராக திருவள்ள நாயனாரும் இருக்கிறார். திருவள்ளுவ தேவநாயனாரும் உள்ளார். அதை எங்கே காணலாம் என்றால், திருவாலங்காடு தலத்தில் காளிகா தாண்டவத்தை தேவர்களும் திருவள்ளுவரும் கண்டிருக்கிறார்கள். ஆயினும் இதன் விவரம் அறிய தேவர்கள் திருவள்ளுவரிடம் வந்து இந்த நாட்டியத்திற்கான காரணமும் விளக்கமும் கேட்கிறார்கள். அதற்கு திருவள்ளுவரும் பதில் உரைக்கிறார். பூவியலையனும் புரந்தரனும் பூ உலகத்தை தாவி அளந்தோனும் தாம் இருக்க நாவில் இளைநக்கின் நூல் நெருடும் ஏழை அறிவனோ குலை நக்கும் பிஞ்சகன் தன் கூத்து அப்படிங்கிறதாக பதில் சொல்லுகிறார். பூவில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மாவும் தேவர்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய இந்திரனும் மகாபலி சக்கரத்திற்காக ஒரு காலை பூமியிலும் மற்றொரு காலை ஆகாயத்திலும் அமைத்த விஷ்ணுவும் இத்தாண்டவத்தை கண்டிருக்க நெசவு தொழிலை மேற்கொண்டிருக்கும் இந்த கடையேன் அறிய முடியுமோ? ஏனெனில் குலை என்னும் குண்டலத்தை நக்கி காதில் அணிந்த ஆடல் அரசனின் நாட்டிய கோலத்தை நான் எப்படி சொல்ல முடியும்? ஏனெனில் அந்த தாண்டவம் நடக்கும் போது காளி தேவியுடன் நாட்டியம் ஆடுகிறார் எம்பெருமான். அப்பொழுது அவருடைய குண்டலம் கீழே விழுந்தவுடன் அதை காலால் எடுத்து நாவால் நக்கி காலாலே அணிகிறார், கையை உபயோகிக்கவில்லை. அப்படிப்பட்ட பெரும் கூத்தை நான் இயம்ப முடியுமா அப்படி என்று சொல்லுகிறார். இந்த பாடலில் பெருமானுடைய திறத்தையும் விளக்குகிறார், தன்னுடைய அறிவுத்திறத்தையும் அதில் சொல்லுகிறார். ஏனால் தேவர்களே வந்து ஐயம் கேட்கக்கூடிய அளவுக்கு பெருமான் எப்படி இருக்கிறார்? திருவள்ளுவ தேவநாயனர் பெரும் அறிவு படைத்தவராக இருக்கிறார் அப்படின்னு இந்த பாடல் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். இந்த பாடல் எதில் வருகிறது என்றால் ஞானவெட்டியான் என்னும் நூலில் காணப்படுகிறது. ஞானவெட்டியான் என்னும் நூல் சுமார் 1500 பாடல்களை கொண்டது. இது இயற்றியவர் திருவள்ளுவர் தான். திருக்குறளை போல் அல்லாமல் 2 அடிகள் போல் அல்லாமல் 4 அடிகளாக இயற்றியிருக்கிறார். இது யோக சாஸ்திரத்தை உரைக்கும் நூலாக கருதப்படுகிறது. இந்த ஞானவெட்டியான் என்னும் நூல் யோக சாஸ்திரத்தை உரைக்கும் நூலாக காணப்படுகிறது. வெட்டியான் என்றால் காப்பவன், பாதுகாவலன் என்று பொருள். அருள் தரும் ஞானத்தை, அருள் தரக்கூடிய ஞானத்தை வெளியேற்றாமல் பாதுகாக்கக்கூடிய நூலாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. அதுபோல திருமூலரும் பெருமானின் திருநடனத்தை தமது திருமந்திரத்தில் அநேக இடங்களில் சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட எத்தனை பாடல்கள்? 82 பாடல்கள் சொல்லியிருக்கிறார். அந்த 82 பாடல்களையும் நாம் படித்துக் கொண்டே இருந்தோம் என்றால் இந்த வகுப்பு காணாது. திருமந்திரத்தில் 9ஆம் தந்திரத்தில் 8வது பதிகத்தில் 1ஆவதில் திருக்கூத்து தரிசனம் அப்படி என்கிறதாக 8 பாடல்களை அமைத்திருக்கிறார். திருக்கூத்து தரிசனம் என 8 பாடல்களும், சிவானந்த கூத்து என 2 பாடல்களும், சுந்தர கூத்து என 7 பாடல்களும், பொற்பதி கூத்து என 10 பாடல்களும், பொற்தில்லை கூத்து பொன்தில்லை கூத்து என 13 பாடல்களும், அற்புத கூத்து என 42 பாடல்களும், ஆக மொத்தம் 82 பாடல்கள் அமைத்திருக்கிறார். அதில் ஒரு பாடலாக மாணிக்க கூத்தனை வண்டில்லை கூத்தனை பூணுற்ற மண்ணுள் புரிசடை கூத்தனை சேனுற்ற சோதி சிவானந்த கூத்தனை ஆணிப்பொன் கூத்தனை யார் உரைப்பரோ? இப்படிப்பட்ட கூத்த பெருமானை
அவருடைய நடனத்தை யாரும் உரைக்க முடியாது அப்படிங்கிறதாக அவர் சொல்லுகிறார். சரி, அவர் மட்டும்தான் சொல்லி இருக்கிறாரா அப்படின்னா, காரைக்கால் அம்மையாரும் 11ஆம் திருமுறையில திரு ஆலங்காட்டு மூத்த பதிகத்திலும் பெருமானின் திருநடனத்தை அழகாக கூறியிருக்கிறார். ஏனெனில் அவர் நடனத்தை கண்டவர், அதனால அந்த பதிகத்துல அருமையாக கூறியிருக்கிறார். பழங்கால இலக்கியங்களில் சிறப்புற்றதாக விளங்குவது சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்திலும் நடராஜர் ஆடிய கொடுகொட்டி கூத்து என்ற தலைப்பில் பாடல்கள் இருக்கின்றன. திருநிலை சேவடி சிலம்புவாய் புலம்பவும் என தொடங்கி இமயவன் ஆடிய கொட்டி சேதம் என்ற முடியும் பாடல் திருநடனத்தையே குறிக்கிறது. இது சிலப்பதிகாரத்தில் அமைந்துள்ள பாடலாக உள்ளது. சேக்கிழார் பெருமானும் தன் பெரிய புராணத்தில் ஆயும் நுண்பொருளாகியும் வெளியே அம்பலத்துள் நின்று ஆடுவார் என்று கூறுகிறார். அதுபோல உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படின்னு சேக்கிழாருடைய வரிகளும் இருக்கிறது. அதே சேக்கிழார் இன்னும் சில இடங்களில் கூறுகிறார். ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி. தில்லையில் நடனக்கூடிய நடனத்தை போற்றி போற்றி என்கிறார். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவம் ஆகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமம் ஆகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்பு நடனம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி என்று சேக்கிழார் பெருமானும் தன் பெரிய புராணத்துல சொல்லி இருக்கிறாரு. அதுபோல உமாபதி சிவம் அருளிய ஸ்ரீ குஞ்சிதாங்கிரி ஸ்தவம் அப்படிங்கிற நூல் வடமொழி நூலா இருக்குது. இந்த நூல்ல 315 ஸ்லோகங்கள் இருக்கிறது. வடமொழியில உமாபதி சிவம் அருளிய ஸ்ரீ குஞ்சிதாங்கிரி ஸ்தவம் அப்படிங்கிற நூல். இந்த நூல்லையும் முழுவதுமே திருநடனத்தை குறித்துதான் இருக்கிறது, தில்லையை குறித்தும் இருக்கிறது. தில்லையினுடைய சிறப்பும் திருநடனத்தை குறித்தும் வடமொழி சூத்திரமாக அமைத்திருக்கிறார். 315 ஸ்லோகங்களாக உள்ளது. மாணிக்க வாசக பெருமானும் தன்னுடைய திருவாசகத்தில் பல இடங்களில் இந்த திருநடனத்தை சொல்லி இருக்கிறார். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அப்படிங்கிற சிவபுராணத்துல சொல்லி இருக்கிறார். 8ஆம் பதிகமாகிய திருவாசகத்துல சிவபுராணத்துல சொல்லி இருக்கிறார். அடுத்து தில்லை மூதூர் ஆடிய திருவடி பொலிதரு புலியூர் பொதுவினில் நடம் நவில் அப்படின்னு கீர்த்தி திருகவல்லையும் சொல்லி இருக்கிறார். போற்றி திருகவல்ல ஆடக மதுரை அரசே போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி குற்றாலத்தியம் கூத்தா போற்றி அப்படிங்கிற வரிகளையும் கையாண்டு இருக்கிறார். அது போற்றி திருகவல்ல சொல்லி இருக்கிறார். அடுத்து ஊனை நாடகம் ஆடுவித்தவா உருகி நான் உனை பருக வைத்தவா ஞான நாடகம் ஆடுவித்தவா நைய வையகத்துடைய விச்சையே திருச்சதகத்துல வரக்கூடிய வரிகளாக உள்ளது. ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடு நின்களல் போது நாயேன் அப்படின்னு அதுவும் திருச்சதகத்துலதான் அந்த வரிகளை உபயோகப்படுத்தியிருக்கிறாரு. ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தநல் தில்லை சிற்றம்பலத்தை தீ ஆடும் அப்படிங்கிற திருவம்பாவையில சொல்லியிருக்கிறாரு. காதார் குழலாட பைம்பூன் கலன் ஆட அப்படிங்கிற பாடலும் அந்த திருக்கூத்தை தான் சொல்லி இருக்கிறது. திருச்சாளல்லையும் தேன்புக்க தன்பனை சொல் தில்லை சிற்றம்பலவன் தான்புக்கு நட்டம் பயிலும் அது என்னேடி. நட்டம்ங்கிறது ஆட்டத்தை தான் குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. தான்புக்கு நட்டம் பயின்றிலேன் தரணி எல்லாம் ஊன்புக்க வேட்காளிக்கு ஊட்டாம்கான் சாலையலோ. அவன் ஆடவில்லை என்றால் இந்த உலகம் அசையாமல் நின்றுவிடும் அப்படிங்கிறத சொல்றாரு. திருப்பூவல்லியிலையும் சொல்லியிருக்கிறாரு. அணையார் புனல்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற அப்படிங்கிற ஒரு பாடல்ல முதல் பாடலிலையும் அணங்கோடு அணிதில்லை அம்பலத்தை ஆடுகின்ற அப்படிங்கிறது 7வது பாடல்லையும் சொல்லி இருக்கிறாரு. திருத்தோள் நோக்கத்திலையும்
தீர்த்தனாய் திகழ்தில்லை அம்பலத்தை திருநடன் செய் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. இரவு நின்று எரி ஆடி எம் இறை எரிசடை மிளிர்கின்ற அப்படிங்கிறது மாதிரி 5வது பாடலாக அதிசய பத்துல சொல்லி இருக்கிறாரு. தில்லைவாழ் கூத்தா சிவபுரத்து அரசே வாழா 10 வரிகள். இப்படி அதிக இடங்கள்ல சொல்லி இருக்கிறாரு மாணிக்க வாசகரும் பெருமானுடைய இந்த நடனத்தை. சிவப்பிரகாசத்துல 18ஆம் பாடல்ல ஏற்ற இவை அரண் அருளினால் திரு விளையாட்டாக, அவங்க இங்க வரக்கூடிய அந்த திரு விளையாட்டு அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா பெருமானுடைய நடனத்தையே குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே சிவப்பிரகாசத்துல சிவகாமி அம்மை துதியும் அந்த ஆடல் அரசனுடைய துதியுமாக முதல் பாடல்களில வச்சிருக்கிறாரு. ஏன்னா அது நடராஜர் துதியையும் வைத்து அதற்கு அடுத்து சிவகாமி அம்மை துதியையும் வைத்திருக்கிறாரு சிவப்பிரகாசத்திலையும். அந்த நடராஜ பெருமானுடைய துதி ஓங்கு ஒளியாய் அருள் ஞான மூர்த்தியாகி உலகமெல்லாம் அழித்து அருளும் உமையம்மை காண தேன்கமலும் மலர் இதழி திங்கள் கங்கை திகழ் அரவம் வளர்ச்சடை மேல் சேர வைத்து நீங்கள் அரும் பவ தொடர்ச்சி நீங்க மன்றுள் நின்று இமையோர் துதி செய்ய நிறுத்தம் செய்யும் பூங்கமல மலர் தாள்கள் சிரத்தின் மேலும் புந்தியினுள் உற வணங்கி போற்றல் செய்வோம் அப்படிங்கிறது நடராஜ பெருமான் துதியாக இருக்கிறது. ஏன்னா உமையம்மை காண அருள் செய்திருக்கிறார். சரியா, எல்லாரும் ஆடுறதுக்கு அவர் எல்லாரும் காணுவதற்காக ஆடியதாக சொல்லி இருக்கிறார். அப்போ உமையம்மை துதியையும் அந்த சிவகாமி அம்மைக்காகவும் ஒரு பாடல் வைத்திருக்கிறார் சிவப்பிரகாசத்துல. பரந்த பராபரை ஆதி பரனது இச்சை பரஞானம் கிரியை பரபோகம் ரூபம் தரும் கருணை உரு ஆகி விசுத்தா சுத்த தனு கரண புவன போகங்கள் தாங்க விரிந்த உபாதானங்கள் மேவி ஒன்றாய் விமலாய் ஐந்தொழிற்கும் வித்தாய் ஞாலத்து அறந்தைகெட மணி மன்றுள் ஆடல் காணும் அன்னை அருட்பாதமலர் சென்னி வைப்பாம் அப்படின்னு சிவகாமி அம்மை துதியாக இருக்கிறது. அதுலயும் அந்த ஆடலை குறித்து வருகிறது. அடுத்து திருவருட்பயன்லையும் சொல்லி இருக்கிறாரு 83வது பாடல்ல ஊன நடனம் ஒரு பாலாம் ஞான நடனம் தான் நடுவே நாடு என்றும் சொல்லி இருக்கிறார். இது நம்முடைய சாத்திர நூல்கள்ல பார்க்கிறோம். அதுபோல திருஞான சம்பந்தர் தேவாரத்திலும் திருநாவுக்கரசர் தேவாரத்திலும் சுந்தரர் தேவாரத்திலும் நிறைய இடங்களில் இந்த பாடல்களை நாம் காணலாம். ஏனெனில் அவர்கள் எல்லாருமே ஆடல்களை சொல்லாமல் பாடவே இல்லை. அடுத்ததாக பழைய நூல்கள் பண்டை தமிழ் நூல்கள்லையும் சொல்லி இருக்கிறாங்க. வாசிகை பூண்டு மணித்தோடு அணி அணிந்து பூசிய சுண்ணம் முகத்தெழுதி தேசுடனே ஏந்து சுடர்வாள் பிடித்திட்டு ஈசனுக்கும் காளிக்கும் சாந்தி கூத்தாய் ஏத்ததாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சாந்தி கூத்து அப்படிங்கிறது மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. ஈசனுக்கும் காளிக்கும் நடந்த போட்டியை சொல்லி காளிக்கு அதில் தோல்வியுற்றதாகவும் அந்த தோல்விக்கு பெருமான் வந்து காளியை சமாதானம் செய்வதாகவும் இந்த பாடல் சொல்லி இருக்கிறது. இந்த கூத்து சாந்தி கூத்து எதற்கு முன்னோடியாக இருக்கிறது என்றால் நம்மளுடைய கதகளிக்கு மூலமாக இருக்கிறது. ஏனெனில் அதில் வரக்கூடிய அந்த வாசிகை பூண்டு மணித்தோடு அணிந்து பூசிய சுண்ணம் முகத்தெழுதி அப்படிங்கிறது எல்லாமே அந்த டர்பன் கட்டி முகத்துக்கு சாயம் பூசி ஆடக்கூடிய கதைகளியை சொல்லுகிறது. ஏனெனில் களி என்பது நாட்டியம், ஆடலை குறிக்கக்கூடியது. கதை ஒருவர் சொல்ல கதை சொல்ல அதற்கு தகுந்தாற்போல பாவனை பிடிக்கக்கூடிய நாட்டியம்தான் இந்த சாந்தி கூத்தாக அமைகிறது. அதையே இப்பொழுது கதைகளியாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த கதைகளிக்கு மூலமாக இருப்பது தமிழ்நாடே ஆகும். அந்த கதைகளி இன்னும் சென்னை அருகில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. களி என்பது நம்மளுடைய தமிழ் சுத்தமான வார்த்தையாகவும் இருக்கிறது. ஏனெனில் பெருமானுக்கு படைக்கக்கூடிய களி திருவாதிரை களி பெருமானுக்கு பிடித்த நைவேத்தியமாகவும் இருக்கிறது. இதே போல குமரகுருபரர் அருளிய சிதம்பரம் மும்மணி கோவை அந்த நூலிலும் அதிகமாக நாம் காணலாம் இந்த திருக்கூத்தின் திருநடன சிறப்பை.
சிதம்பரம் மும்மணி கோவை 30 பாடல்களை கொண்டது. இந்த நூல் பெருமானின் திருநடனத்தை சிறப்பாக கூறுகிறது. சிற்சபை பொலிய திருநடம் புரியும் அற்புத கூத்தனின் அமுதவாக்களித்த அப்படிங்கிற வரிகளை கையாண்டிருக்கிறார். சிற்சபை பொலிந்த திருநடனம் புரியும். சிற்சபைங்கிறது சிதம்பரத்தையே குறிக்கக்கூடியது. சிதம்பரத்தில் திருநடனம் புரியக்கூடிய பெருமானாக அற்புத கூத்தனாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேத அண்டமே புயங்கள் விண்ணே திருமேனி மூதண்ட கூடமே மோலியாம் கோதண்டம் ஒன்றைமா மேரு உமாபதியார் நின்றாட பற்றுமோ சிற்றம்பலம் அப்படிங்கிற பாடலாகவும் இருக்கிறது. அது இந்த சிதம்பரம் மும்மணி கோவையில 9வது பாடலாக இருக்கிறது. தக்கனார் வேள்வி தகர்த்து சமர் முடித்த நக்கனார் தில்லை நடராசர் ஒக்கட் படப்பாய ஆண் காண பைந்தொடி தானன்றோ இடபாதம் தூக்கியவார் வின்று அப்படிங்கிறது 12வது பாடலாக இருக்கிறது. சூடும் கலைமதியை தொடராது பைந்தோடுரை தோகைக்கு அஞ்சாதோடும் பொறியற ஒன்று கெட்டேன் மறையோ கோலமிட்டு தேடும் பிராணிற்கு கூத்தனுக்கே மையல் செய்யும் என்றும் ஆடுந்தொழில் வல்ல ஆகையினால் அவ்வுமை கண்டே அப்படிங்கிற ஆடும் தொழிலை சொல்லக்கூடியதாக வருகிறது. தொழில் வைந்து ஐந்தொழிலை குறிக்கக்கூடியதாகவே இருக்கிறது. அதுபோல கூடும் கதியொரு கால் கும்பிட்டால் போதுமென நாடும் அபிநயத்தை நன்னினால் ஓடிய அகல காதனார் காணவோடு கால் காட்டி கையமைத்து நாதனார் செய்யும் நடம் அப்படிங்கிற ஒரு பாடலும் இருக்கிறது. அவர் தூக்கிய ஆடக்கூடிய நடனமாக சொல்லப்படுகிறது. இது எல்லாம் பெருமான் அசைந்து ஆடும் இதை பார்த்துட்டே வரோம். தில்லையில அசைந்து ஆடக்கூடிய ஒவ்வொரு இடங்களையாக பார்த்துட்டு வரோம். அசையாமல் ஆடக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அது எங்க அப்படின்னு பார்த்தா அதுதான் திருவாரூராக இருக்கிறது. அது அந்த அஜபா நடனம், அமைந்தாடும் நடனம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த திருவாரூர்கோவில பூ அம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல உமாதேவிக்கு முதல்ல நடனம் ஆடி காட்டிய இடம் உத்தரகோசமங்கை. அந்த உத்தரகோசமங்கையில நடனம் ஆடி காட்டின 4 சுவற்றிற்கு கோவிலுக்கு உள்ளே ஆடி காட்டிய இடமாக இருக்கிறது. அம்மைக்கு உபதேசிச்ச இடமும் கூட அந்த இடமாகத்தான் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய நடராஜர் பச்சை மரகதத்தால் ஆன நடராஜராக இருக்கிறார். இந்த பச்சை மரகத நடராஜரை நாம் எப்பொழுதும் தரிசிக்க முடியாது. அதற்கு மேல எப்பொழுதும் எது இருக்கும் என்றால் சந்தன காப்பிட்டு இருப்பார்கள். நாம் மார்கழி மாதம் திருவாதிரை ஆதிரா நட்சத்திரம் ஆதிரைக்கு மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அதான் ஆருத்ரா தரிசனத்திற்கு மட்டுமே நாம் அந்த பச்சை மரகதமாக காண முடியும். அன்று அபிஷேகம் செய்து அலங்காரமாக மீண்டும் சந்தன காப்பு செய்தால் மறு வருடம்தான் அதை நீக்குவார்கள். அப்படி என்றால் நாம் அந்த ஒரு நாள் மட்டுமே நாம் பச்சை திருமேனியாக காண முடியும். மற்ற நாட்கள் எல்லாம் சந்தன காப்பிட்டே காண முடிவது போல இருக்கும். நம்மளுடைய நடனம், இந்த பெருமானுடைய நடனத்தை நாம் காண வேண்டும் என்றால் பூதகாய நடன சேவை என்பது நாம் பஞ்சாட்சர வடிவமாக விளங்கக்கூடிய பெருமானை கோவில்களில் சென்று வணங்குவது பூதகாய நடனம், பூதகாய நடன சேவை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒவ்வொரு கோயில்கள்லையும் போய் நம் நடராஜ திருமேனியை வணங்கினால் நமக்கு இம்மை பயன் கிடைக்கும் அப்படிங்கிறதாக இருக்கிறது. மனோகாய நடன சேவை என்பது என்ன அப்படின்னா பஞ்சாட்சர வடிவமாக விளங்கும் பெருமானை மனத்தினால் தியானிப்பது. மனதினால் ஒருமுகப்பட்டு தியானிக்கக்கூடிய தியானம். அந்த நடராஜ மூர்த்தி நாம் காண வேண்டும். அப்படி காணுவது என்பது ஒருமுகப்பட்ட மனதிற்கே நாம் காண முடியும். அது அப்படி நாம் அந்த திருமேனியை வணங்கினோம் என்றால் மறுமை பயனை தரக்கூடியதாக இருக்கக்கூடியது. சிதகாய நடன சேவை என்பது
பஞ்சாட்சர வடிவமாக விளங்கக்கூடிய பெருமானை ஓம்காரமாக நாமே சிவமாக நின்று வழிபடுவது இந்த வழிபாடாகும். இது வீடு பேற்றை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த நடனம் வீடு பேற்றை தரக்கூடியதாக இருக்கிறது. இனி இறைவனுடைய இந்த திரு நடனத்தை நாம் பொதுவாக கோயில்களில் காண வேண்டும் என்றால் 5 திருக்கோயில்களை நாம் சொல்லுவோம். ஏனெனில் 5 சபைகளாக அது இருக்கின்றன. அந்த 5 சபைகள் எது எல்லாம் என்றால், வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடக்கூடிய ஆனந்த தாண்டவமாக தில்லையில் விளங்கக்கூடிய பொற்சபையில் காணலாம். இது சிதம்பர சேத்திரத்தை குறிக்கக்கூடியதாக வருகிறது. இங்க ஆடக்கூடிய நடனத்தின் பெயர் ஆனந்த தாண்டவம். தில்லையில் நடனம் ஆடக்கூடிய தாண்டவம். இதை கண்டவர்கள் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் கண்டிருக்கிறார்கள். அதுபோல வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடக்கூடிய திரிபுர தாண்டவம் இது திருக்குற்றாலத்தில் அமைந்திருக்கிறது. இது திருக்குற்றாலத்தில் சித்திர சபையை நாம் காணலாம். சித்திர சபையில் இந்த நடனத்தை காணலாம். இந்த நடனத்தை கண்டுகளித்தவர் பிரம்மதேவனும் மார்க்கண்டேய மகரிஷியும் கண்டிருக்கிறார்கள். இந்த சித்திர சபை மிகவும் அருமையான ஒரு சபையை நாம் சொல்லலாம். ஏனெனில் மற்ற சபைகளில் நாம் இறைவனுடைய அருகில் நின்று நாம் வணங்கவே முடியாது, மேலே ஏறி போகவே முடியாது. பொற்சபையாக இருக்கட்டும், வெள்ளி சபையாக இருக்கட்டும், ரத்தின சபையாக இருக்கட்டும், தாமிர சபையாக இருக்கட்டும், சபையின் கீழ் நின்று நாம் வணங்க முடியும். ஆனால் இந்த சித்திர சபையில் உள்ளே சென்று பெருமானின் அருகில் நின்று நாம் வணங்க முடியும். பெருமானுக்கு நமக்கும் 3 அடி இடைவெளி தான் இருக்கும். அவ்வளவு நெருங்கி நின்று வணங்கக்கூடிய ஒரு சேத்திரம் என்றால் திருக்குற்றாலம், தென்காசி அருகில், தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்குற்றாலம். அந்த சபையில அது எப்படி இருக்கிறது என்றால், வரைந்தது சித்திரமாக வரையப்பட்டது. அதை வரைந்தவர் யார் என்றால் பிரம்மாவே வரைந்தது. ஏனென்றால் பிரம்மா கண்ட நடனத்தை அவர் அப்படியே வடிவமைத்திருக்கிறார். இப்பொழுது போல அல்ல, பெயிண்டிங் அல்ல, மூலிகைகளால் வரைந்தது. எத்தனை யுகங்களாகவோ இருக்கிறது அந்த சேத்திரம். இன்னும் அதில் ஒரு சேதம் கூட கிடையாது. அப்படியே நாம் போய் வணங்கலாம். அதில் இன்னும் சிறப்பு என்றால், நாம் நேராக நின்று பெருமானுக்கு நேராக நிற்கும் போது பெருமான் நம் நோக்கி நிற்பார். பெருமானுக்கு வலது பக்கம் நாம் போகணும் என்றால் பெருமான் நம்மளை பார்ப்பது போல வலது பக்கம் திரும்பி விடுவார். அவருக்கு இடது பக்கம் போனோம் என்றால் நம்மளை பார்த்து இடது பக்கம் திரும்பி விடுவார். அந்த 3D ஓவியமாக இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அந்த ஓவியங்கள் மட்டுமல்ல, இன்னும் ரதி ஓவியம் இருக்கிறது. மன்மதன் ரதி ஓவியம், அதுவும் அது போலதான் 3D வியூவாகத்தான் இருக்கிறது. நாம் எங்கு செல்கிறோமோ அங்கு திரும்பும் போல முகபாவனை அமையப்பட்டு இருக்கிறது. ஒரு நரசிம்மர் இருக்கிறார். ஆக்ரோஷமாக ஒரு நரசிம்மர் பெருமானுக்கு பின் சுவற்றில் வரையப்பட்டிருக்கிறது. அந்த திருமேனியும் அப்படித்தான். நாம் அதை நோக்கி போகும் போது நம்மளை பார்த்து கொண்டே இருப்பார். நேராக நிற்கும் போது நம்மளுடைய முகம், அவருடைய முகம் நேராக இருக்கும். நாம் விலகி செல்லும் போது நம்மளை திரும்பி பார்ப்பது போல இருக்கும். அதுபோல அநேக நடனங்கள் அங்கே உள்ளே சென்று நாம் பார்க்க முடியும். அதற்கு கட்டணமாக 5 ரூபாய் உண்டு. உள்ளே சென்று அந்த இடத்தில் நாம் தவமும் செய்யலாம், அமைதியாக தியானம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு சபையாக அந்த திருக்குற்றால சேத்திரம் அமைந்திருக்கிறது. அந்த அளவுக்கு அது பாதுகாக்கமாக இருக்கிறது. ஆனால் நிறைய பேருக்கு இது தெரிவதில்லை. அந்த சேத்திரம் எப்படி என்றால், மற்ற சபைகளில், மற்ற சேத்திரங்களில் எல்லாம் சபைகள் அந்த கோவிலுக்கு உள்ளே இருக்கிறது. இந்த சித்திர சபை கோவிலின் வெளிப்பக்கத்தில் இருக்கிறது. சரியா? அதை கேட்டு செல்ல வேண்டும். அதுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இல்லைன்னா 400 மீட்டர் தூரம் கோவிலுக்கு வடபுறமாக அமைந்திருக்கிறது. ரொம்ப அருமையான சபை, நல்லா இருக்கும், ரொம்ப அமைதியாகவும் இருக்கும். நம்ம போய் தியானம் பண்ணலாம். ஏனெனில் அந்த பெருமானே ஆடிய இடத்தில், அவர் பாதம் பட்ட இடத்தில் நாமும் போய் உட்கார்ந்து தியானம் பண்ணணுங்கிறது
ரொம்ப கொடுப்பனை வாய்ந்ததாக இருக்கும். ஆனா மற்ற சேத்திரத்துல மற்ற சபைகள்ல நம்ம ஏற முடியாது. அதனாலதான் இந்த சபைக்கு அதிகமாக சொன்னேன். ஏன்னா போய் பாருங்கள் அப்படிங்கிறதற்காக. அடுத்ததாக வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடிய ஊர்த்துவ தாண்டவம். இது காளிகா தாண்டவம், காளி தாண்டவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாண்டவம் திரு ஆலங்காட்டில் உள்ள ரத்தின சபையில காணலாம். இதை கண்டவர் யாரு, கண்டுகளித்தவர் யார் அப்படின்னா காரைக்கால் அம்மையார் கண்டுகளித்திருக்கிறாங்க. இதை வச்சுதான் காரைக்கால் அம்மையாரும் அவருடைய பாடல்கள்ல ஏற்றி இருக்கிறாரு. இந்த பாடலை வச்சுதான், இந்த நாட்டியத்தை வச்சுதான் திருவள்ளுவரும் கண்டார் அப்படின்னு நம்ம ஒரு பாடல முதல்ல சொன்னோம். அடுத்து வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடிய திருத்தாண்டவம் அல்லது முனிதாண்டவம் என்னும் நடனம் நெல்லையில் உள்ள தாமிர சபையில் இந்த நடனத்தை காணலாம். இது எல்லாமே இப்ப சொன்ன 4 நடனமும் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கிய பாதமாக இருக்கும். ஆனால் ஒரு நடனம் மாற்றி ஆடி இருக்கிறார். சரியா? எப்படின்னா இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடிய சந்தியா தாண்டவம். இது மதுரையில உள்ள சேத்திரத்துல இருக்குது. இது வெள்ளி சபையில காணலாம். இந்த நடனத்தை கண்டுகளித்தவரும் யார் அப்படின்னா பதஞ்சலி முனிவரும் வியாக்கரபாதரும் கண்டுகளித்திருக்கிறாரு. ஏனெனில் இந்த நடனம் ஏன் இப்படி மாற்றி ஆடப்பட்டது என்றால், பாண்டிய மன்னன் தன்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க, பாண்டிய மன்னன் 64 கலைகளையும் கற்றவன். அந்த ஆயக்கலைகள் 64 கலைகளையும் கற்ற பொழுது கடைசியாக அவன் கற்ற கலை இந்த நாட்டிய கலை. இந்த நாட்டிய கலைகளை கற்கும் பொழுது 5 நிமிடம் கூட நம்மளால என்ன பண்ண முடியல, ஒரு காலை ஊன்றி ஒரு காலை தூக்கி நிற்க முடியவில்லை. அப்படி என்று சொல்லும் பொழுது பெருமானுக்கு ஒரே பாதத்திலே தூக்கி நிற்கிறாரே அப்படின்னு பெருமானுக்கு எப்படி கால் வலிக்கும் அப்படின்று அவருடைய அன்பின் மிகுதி, அன்பின் பெருக்கமாக பெருமான் இடத்துல வேண்டாரு. பெருமானே, என்னால இந்த நடனத்தை புரிய முடியல, எனக்கு கால் வலிக்கு, நீ 24 மணி நேரமோ ஒரு நிமிடம் கூட நீ மாற்றி ஆடாம இது ஊன்றிய காலை இப்படி ஊன்றிக்கொண்டே இருக்கிறாயே, உனக்கு கால் வலிக்காதா? உனக்கு கால் வலிக்கத பார்க்கும்போது எனக்கு நெஞ்சு வலிக்குதுப்பா அப்படின்னு மன்றாடுறார். சரியா? அப்பவும் பெருமான் அதற்கு செவி சாய்க்கவில்லை. தன்னுடைய ஈட்டியை தன் முன்னால குத்தி நிறுத்தி, நீ மாற்றி ஆடவில்லை என்றால் என்ன செய்வேன், இதிலே என் உயிரை மாய்த்துக் கொள்ளுவேன் என்று வேண்டுகிறார். அப்ப பெருமானுக்கு கால் நோகும் அப்படின்னு தன்னுடைய உயிரை மாய்க்க துணிந்த அன்பு, அப்படிப்பட்ட அன்புனால பெருமான் என்ன பண்றாரு, காலை மாற்றி ஆடுகிறார். அந்த சபைதான் அந்த சந்தியா தாண்டவமாக மதுரையில இருக்குது. அது வெள்ளி சபையில இருக்குது. இந்த வெள்ளி சபையில இருக்கிறது மட்டும், அது மட்டும் காரணம் கிடையாது. நம்ம ஏற்கனவே மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லி அந்த நாடிகளை பற்றி பார்க்கும்போது சொன்னோம். இடது பக்கம் நாடி, வலப்பக்கம் உள்ள நாடி, சுழுமுனை நாடி அப்படின்னு சொன்னோம். அப்போ இடது பக்கம் ஓடிச்சதுன்னா அந்த நாடி எதை சொல்லக்கூடியது, இடகலை அப்படின்னு சொல்றோம். வலது பக்கம் ஓடக்கூடியத பிங்கலை அப்படின்னு சொன்னோம். அப்ப இடகலை, பிங்கலை, சுழிமுனை அப்படின்னு சொன்னோம். ஆண்களுக்கு வலப்பக்க நாடியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். ஏன்னா ஒரு உருவத்தில் இடப்பக்கம் பெண், வலப்பக்கம் ஆண் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ நம்ம சிதம்பரத்திலையும் சரி மற்ற இடங்கள்ல எல்லாமே அந்த பெருமானுடைய சக்தியாக பலசக்தி ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த மதுரை எம்பதியில மட்டும்தான் இடகலை ஆகிய மீனாட்சியின் ஆதிக்கமாக அங்க இருக்கிறது. அதனாலதான் பெருமானும் அந்த தன்னுடைய சக்தி எந்த இடத்துல இருக்கிறதுங்க சூட்சுமமாக காட்டுகிறார். இது பெண் சக்தியாக கூடிய இடம். அதனாலதான் அங்க பிங்களை ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்படிங்கிறதற்காகத்தான் அந்த இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடுகிறார். மற்ற சேத்திரத்துல எல்லாம் வலது காலை ஊன்றி, அது எல்லாமே சூரியகலை ஓடுகிறது. அந்த மதுரையில் சந்திரகலை ஓடுகிறது என்பதையும் சூட்சுமமாக, அதான் ஒவ்வொரு அசைவிலையும் ஒவ்வொரு தத்துவத்தையும் நம்மளுடைய முன்னோர்கள் பொருத்தி வைத்திருக்கிறார்கள். இது எல்லாமே சும்மா சாதாரணமாக பட்டது கிடையாது. இது எல்லாமே அறிவியலும் சார்ந்து வரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இப்படி 5 சேத்திரங்களும் பஞ்ச சபைகளாக நாம் பார்க்கிறோம். இந்த பஞ்ச சபையில் சிதம்பர சபை
எப்படிப்பட்டது என்றால் ஆகாய சபையாக பார்க்கப்படுகிறது. பஞ்சபூத சபைகளில் அது ஆகாய சபையாக பார்க்கப்படுகிறது. அதுபோல நம் தஞ்சையில் உள்ள கோவிலிலும், தஞ்சையில் உள்ள பெரிய கோவிலில் முருகன் சன்னதியில் உள்ள தூணில் நடராஜ பெருமான் உடுக்கை அக்கினி சட்டிக்கு பதிலாக, உடுக்கையும் அக்கினி ஏந்திய கைகளுக்கு பதிலாக சங்கு சக்கரம் ஏந்திய நடராஜராக காட்சி தருகிறார். அங்க உள்ள தூண்ல நம்ம ராஜராஜ சோழன் எப்படி வடிவமைத்திருக்கிறார் என்றால் சங்கு சக்கரம் ஏந்திய நடராஜ பெருமானாக காட்சி கொடுக்கிறார். முயலகனுக்கு பதிலாக பாம்பின் மீது நின்று ஆடக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சேத்திரமாக அந்த தில்லை சேத்திரமாக அமைத்து இருக்கிறது. இது எல்லாம் நாம் எப்படி பார்த்திருக்கிறோம் என்றால், யார் யாரெல்லாம் எந்தெந்த அருளாளர்கள் எல்லாம் இந்தந்த நடனத்தை சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பத்தி நாம இவ்வளவு நேரமும் விரிவாக பார்த்திருக்கிறோம். பெருமானுடைய நடனத்தை பற்றி பார்த்தோம். ஏனெனில் பெருமானுடைய நடனம் இல்லை என்றால் இந்த உலக உயிர்கள் இல்லை, அசைவே இருக்காது அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். சரியா? பெருமானின் இயக்கத்திற்கும் அடிநிலையாய் இருப்பவன் இந்த எப்பொருள்களின் இயக்கத்திற்கும், மன்னிச்சுக்கோங்க, எப்பொருள்களின் இயக்கத்திற்கும் அடிநிலையாய் இருப்பது யாரு? இறைவனுடைய இந்த நடனம் தான். அதனாலதான் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். அவன் அசையவில்லை என்றால் எந்த பொருளும் அசைவது இல்லை. ஏனெனில் அவன் உள்ளும் புறமுமாக ஒவ்வொரு அணுவுக்குள் அணுவாகவும் புறமாகவும் நிற்கிறான். உள்ளும் புறமாகவும் நின்று ஆடக்கூடியது இவனுடைய அசைவு. இந்த அசைவைத்தான் நாம் ஆடல் அல்ல என்றால் கூத்து என்று சொல்லுகிறோம். இறைவனுடைய இந்த ஆடல்களை எல்லாம் விளையாட்டு என்றும் சொல்லுவோம். அனைத்தையும் அசைவிக்கும் அவனது செயலை விளையாட்டு என்று நூல்கள் கூறுகின்றன. காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்று திருவாசகத்தில் வருவதை காணலாம். இந்த விளையாடி என்பது எதை குறிக்கிறது என்றால் நம்மளுடைய பெருமானுடைய திரு நடனத்தையே குறிப்பதாக இருக்கிறது. விளையாட்டு என்பது எளிதில் செய்யும் வலிமையை குறிப்பது. அண்ட கோடிகளெல்லாம் அவன் தனது நினைப்பு மாத்திரத்தால் இயக்கி வருகிறான் என்றால் அவனது ஆற்றல் என்னவென்பது. அவன் தனது நினைப்பு, ஒரு நினைப்பிலேயே அண்ட சராசகங்களை எல்லாம் இயக்கி வருகிறான். அப்படி என்றால் அவனுடைய ஆற்றல் எவ்வளவு பெரிய ஆற்றலாக இருக்கிறது. அச்செயல்களை அவன் அத்தனை எளிதில் செய்தலின் அவன் செயல்களை விளையாட்டு என்று குறிப்பிடுவது மரபாயிற்று. நம்ம எளிமையா செய்யக்கூடியதுதான் விளையாட்டு அப்படின்னு சொல்றோம். சரியா? கடினமா செய்யக்கூடியதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் ரொம்ப கடினப்பட்டு கஷ்டப்பட்டு செஞ்சேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம எளிமையா செய்யறது நான் அப்படி விளையாட்டு போக்குல செஞ்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அது இவனுடைய இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் அவன் எளிமையாக செய்வதால் அவனுடைய இந்த அசைவுகளை எல்லாம் என்னதான் சொல்லுதோம்? விளையாட்டு அப்படின்னு சொல்றோம். அவனது திருக்கூத்தினாலேயே அனைத்து பொருள்களும் நிலைத்து தத்தம் இயல்பிற்கேற்ப செயல்படுகின்றன. அவன் இயங்குங்கால் அவனது கூத்தும் அவற்றோடு உடனாய் இயங்கி நிகழ்கிறது. இதனால் சிவனது திருக்கூத்தையே உலகத்தின் செயற்பாடு எல்லாவற்றிற்கும் காரணம் என்பது விளங்கும். சரியா? அப்போ அவனுடைய அசைவுல தான் எல்லா பொருளும் இயங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா அவன் ஒவ்வொரு பொருள் கூட சேர்ந்தே இயங்கி கொண்டு இருக்கிறான். திருக்கூத்து நிகழும் இடங்கள் அப்படின்னு சொன்னா 2 இடத்தை நம்ம சிறப்பா சொல்லலாம். இறைவன் எங்கும் அருவாய் நின்று ஆடுகிறான். எல்லா இடங்களும் அவன் நடன் புரியும் இடமே ஆயினும் அவற்றுள் 2 இடங்கள் சிறந்தனவாக எடுத்து கூறுவர். ஒன்று உயிர்களின் அறிவும், அப்போ நம்ம அறிவுல நின்று ஆடுகின்றான். மற்றொன்று தில்லை சிற்றம்பலமும். அப்போ ஆடல் அப்படின்னாலே எங்கதான் குறிக்குது? சிற்றம்பலமாகிய சிதம்பர சேத்திரத்தை தான் குறிக்கிறது. அதையே மணிவாசகர் சொல்லுகிறார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனன் ஆகி அப்படிங்கிற திருவாசகத்துல 2 இடத்தையுமே குறிக்கிறாரு. தில்லையில ஆடுறான், பல் உயிர்களுக்கு உள்ள அறிவுல நின்று ஆடுறான் அப்படின்னு. உயிர்களின் அறிவில் நின்று அவன் இடைவிடாது உணர்த்தி வருகிறான். அவனுடைய ஆடல்ங்கிறது சும்மா ஆடல் கிடையாது, நம்மளுடைய அறிவை விளக்கி வருகிறான். ஏன்னா அந்த ஆடலத்தை என்ன சொல்லியிருக்கிறோம்? பஞ்ச தொழிலாக சொல்லுகிறோம். அவனுடைய 5 தொழிலாக சொல்லுகிறோம். பஞ்ச கிருத்தியம். அப்ப அவன் படைக்கிறதும் அதுலதான், படைத்தல்,
காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் எல்லாமே அதுல இருந்து செய்யறதுனால நம்ம அறிவுல இருந்து இந்த 5 தொழிலையும் செய்கிறான். அப்ப 5 தொழில்களை அறிவுல இருந்து செய்கிறான் என்றாலே என்ன ஆகுது? அந்த ஆன்மாவின் அறிவை விளக்குகிறான். சரியா? அச்செயல் அதிசூக்கும தொழில் ஐந்தொழில் எனப்படும். அதனை பரநடனம் என குறிப்பிடுவர். புருவ நடுவில் நிகழ்வதாகிய இந்நடனம் இல்லையேல் உயிர்களுக்கு அறிவு விளங்குவதல் இல்லை. அப்போ இந்த நடனம் இல்லை என்றால் என்ன ஆகுது? நம்மளுக்கு அறிவு விளங்குவது இல்லை. ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாத இறைவன் நம்மனோருக்கு எளிதிற் கண்டு உய்யும்படி தில்லையில் உருவும் பெயரும் தொழிலும் கொண்டு ஆடுகின்றான். நம்ம அவனுக்கு என்ன சொல்றோம்? ஒரு உருவம் கிடையாது, ஒரு பேரு கிடையாது, ஒன்று இல்லாதவன் அப்படின்னு சொல்றவன் நம்மளுடைய ஆன்மாக்களுடைய சரியா ஆன்மாக்களுக்காக இறங்கி அவன் ஊரும் கொண்டு பேரும் கொண்டு உருவம் கொண்டு ஆடுகிற இடம்தான் அந்த தில்லை என்பதியாக இருக்கிறது. நாளும் நினைக்க வேண்டுவது நாதன் நடனம். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த நாதனுடைய நினைக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய இதாக இருக்கிறது. இறைவன் எண்ணற்ற உயிர்களிடத்து என்றும் உடனாய் நீங்காது நின்று அவைகளுக்கு வேண்டும் எல்லா நலங்களையும் எப்போதும் புரிந்து வருகிறான். அப்போ அவன் எல்லா உயிர்களிடத்தும் உடனாய் நீங்காது நின்று எல்லா நலன்களையும், ஏன்னா நலன்களை கொடுக்க முடிகிறது பெருமான் மட்டும்தான். ஏனெனில் நமக்கு செய்யக்கூடியது அனைத்துமே அது என்னதுதான் இருக்குது? பெருமானுடைய பெரும் கருணையாகத்தான் இருக்கிறது. அதுல தீங்கே கிடையாது. அவன் கொடுக்கிறது எல்லாமே நலம் மட்டும்தான். நமக்கு பார்க்கதான் அது துன்பமா தெரிகிறது. அது மருந்துங்கிறதுனால அது நலமாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் ஆணவத்தில் அழுந்தி கிடந்த உயிர்களை அக்கேவல நிலையிலிருந்து எடுத்து சகல நிலையில் கொண்டு வந்த அருட்செயலையும் அச்சகல நிலையில் உயிர்கள் பல வகை பிறப்புகளை கடந்து மனித பிறப்பை அடையும்படி செய்கின்ற அவனது பேர் உதவியையும் உயிர்கள் உலகில் பிறந்தும் இறந்தும் உழன்றும் படிப்படியாக பக்குவ முதிர்ச்சி பெற்ற காலத்தில் குருவாய் வந்து நமக்கு பாருங்க எவ்வளவு கருணையோட வந்து செய்யறான்னு பாருங்க. நம்மளுடைய கேவல நிலையில இருந்து எடுத்து சகல நிலைக்கு கொண்டுட்டு வந்து அச்சகல நிலையிலையும் பிறப்புகளை எல்லா பிறப்புகளையும் கடந்து மனித பிறவிக்கு கொண்டு வரான். மனித பிறவியில கொண்டுட்டு வந்து அதுலயும் என்ன பண்றான்? இறந்து பிறந்து உழன்று வரும்போது நமக்கு என்னது வருது? முதிர்ச்சி, பக்குவ முதிர்ச்சி வரும்போது நேரா அவனாவே நம்மளை தேடி வரான். குருவாய் வந்து சரியா நமக்காக குருவாயகவும் வந்து அவனுடைய இயல்புல இருந்து எல்லாமே மாறி வாரான். ஏன்னா அவனுடைய இயல்பு சொரூப நிலை. அவனுக்கு நமக்கு இப்படி வரணும்னு தேவையே கிடையாது. அவனுக்கு அதுல இருந்து எந்த ஒரு நன்மையும் கிடைக்கிறது இல்லை. சரி, அவனுக்கு அதுல அவன் இப்படி வர்றதுனால அவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா அது எல்லாம் யாருக்காக? இந்த ஆன்மாக்களின் பொருட்டு எல்லாவற்றையும் விளங்க காட்டி அம்மெய் உணர்வின் பயனாக பாச நீக்கம் வருவித்து உயிர்களை தானாக செய்து தன்னோடு சேர்த்து கொண்டு பேரின்பம் அளித்து வரும் பெருங்கருணையையும் பல படியாக எடுத்து கூற போற்றுகின்ற நமது திருமுறைகளும் சாத்திரங்களும். இதையெல்லாம் எது சொல்லுது அப்படின்னா நம்ம திருமுறைகளும் சாத்திரங்களும் தான் சொல்லுது. ஏன்னா அவனுடைய படிமுறை அப்படி ஒவ்வொரு படிப்படியா இறங்கி ஆன்மாக்களுக்காக அவ்வளவு கருணையோட இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது. இறைவன் இவ்வாறு செய்து வரும் எண்ணிறந்த அருட்செயல்கள் யாவும் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் எனும் ஐந்தில் அடங்குவனவாகும். ஐந்தொழில்களையும் நாம் உணரும்படி காட்டி நிற்கும் திருக்கோலம் கூத்த பெருமான் திருவடிவமே. நம்மளும் அதை உணரணுங்கிறதுக்காக தான் அந்த உணரக்கூடிய வடிவமாக வந்து நிற்கக்கூடியதுதான் என்ன வடிவம்? இந்த திரு நடன வடிவமாக இருக்கிறது. ஒருவராலும் அறியப்படாத சிவ முழு பொருளை தானே தனது கருணையினால் அனைவரும் எளிதாக தன்னை காணும்படி நடன உரு கொண்டு அம்பலத்தில் தோன்றி நிற்கின்ற தன்மையை வியந்து சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். ஆயும் நுண் பொருளாகியும் வெளியே அம்பலத்துள் நின்று ஆடுவார் அப்படின்னு சொல்றார். ஏற்கனவே இதை சொன்னதுதான் சேக்கிழார் சொன்னார்னு நம்ம சொன்னதான். ஏன்னா அப்படி நுண் பொருளாய் இருக்கக்கூடியவன் நம்மளுடைய ஆன்மாக்களுக்காக காணும் பொருட்டு அம்பலத்துல வந்து நின்று ஆடுகிறான். அப்படிப்பட்டதாக சொல்லி இருக்கிறாரு.
அதே திருஞான சம்பந்தரும் என்ன சொல்றாருன்னா, கொன்றையும் முடியினாய் கூடல் ஆலவாயினாய் நின்றயங்கி ஆடலே நினைப்பதே நியமமே அப்படின்னு சொல்றாரு. கூடல், சரியா, கூடல் ஆலவாயில அப்படின்னு சொல்றாரு. இத ஐயா நேத்து வகுப்புல சொன்னாரு. ஆலவாய் அப்படின்னு ஏன் பேரு வந்துச்சுது அப்படின்னு சொன்னார். சரியா, இது எப்படி பேர் வந்துச்சுதுன்னா, ஆன்மாக்களுடைய ஆணவமலமாகிய அந்த நச்சுத்தன்மையை பெருமான் எடுக்கிறாரு. எடுக்கிறதுனால அது அவனுடைய கண்டம் எப்படி இருக்குது, கருமையா இருக்குது. அது எல்லாம் நச்சு சேர்ந்து அந்த மலங்கள் சேர்ந்து கருமையா இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா இத மதுரையில வச்சு ஒரு நாள் அழகா சொன்னாரு. அது எப்படி எடுக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் அருமையா சொன்னாரு. அந்த ஓமைய யாருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கறத அந்த பாடல்களே சொல்லியிருக்கிறாரு. பெருமானுக்கும் திருஞான சம்பந்தர் மட்டும்தான் அந்த பாடல்கள்ல உள்ளதை உணர்ந்திருக்கிறாங்க. அது எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு நம்ம ஐயா ஞானாசிரியர் சொன்னாரு, குழந்தைங்க, நம்ம பிறந்த குழந்தைக்கு சளி பிடிச்சிருச்சுன்னா தாய் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வாயை வச்சு அந்த மூக்குல இருந்து உறிஞ்சி அழுக்கை எடுப்பாங்க. சரியா, வாய் வச்சு வாயில அழுக்கு இருந்தாலும் வாயை வச்சுதான் எடுப்பாங்க. ஏன்னா கையை வச்சு நோண்ட முடியாது, அது பச்சிளம் குழந்தை. சரியா, அதே மாதிரி வேற எந்த கருவியையும் உள்ள கொடுக்க கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பச்சிளம் குழந்தைக்கு தாய் என்ன சொல்லுவா, தாய் என்ன செய்வானா, கருணையின் பொருட்டு தன் வாயை கொண்டே உறிஞ்சி எடுப்பா அந்த மலங்களை. சரியா, எடுத்து தூர துப்புவா. அதுபோல இந்த ஆன்மாக்கள் எல்லாம் யாரு அப்படின்னா பெருமானுடைய பச்சிளம் குழந்தைகள். அதனால நம்மளுடைய அறிவுல இருக்கக்கூடிய மலங்களை பெருமான் வாயால உறிஞ்சி எடுக்கிறாராம். அதனால வாயால உறிஞ்சி எடுத்த விஷங்கள் எல்லாம் எங்க இருக்குதான், அந்த கண்டத்துல இருக்குது அப்படின்னு நம்மளுடைய திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறாருன்னு நம்மளுடைய ஞான ஆசிரியர் சண்முக ஐயா அழகா சொல்லுவாரு. அந்த அளவுக்கு எளிமையா புரியக்கூடிய அளவுக்கு சொல்லக்கூடியதுன்னா சண்முக ஐயா தவிர வேற யாருமே கிடையாது. இறைவன் கொள்ளும் இந்த அருள் திருமேனி, சரியா, உருவத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளுதல் வேணும். ஏன் அப்படின்னா மாயையினால் ஆனதன்று. இவனுடைய திருமேனி எப்படிப்பட்டது, மாயையினால வந்தது கிடையாது. இது உயிர்களாகிய நாமெல்லாம் மலம் உடையவர் ஆதலின் மலங்களில் ஒன்றாகிய மாயை நமக்கு உடம்பாக பொருந்துகிறது. ஆனா அவனுக்கு எப்படி, அது மலமிலன். சரியா, அதனால அவனுக்கு அந்த மேனி கிடையாது. அவனுடைய மேனி எல்லாம் தூய மேனி. சரியா, அறிவே அவனுக்கு உருவமாய் அமையுமே தவிர நம்மளுடைய போல இந்த மல சரீரம் கிடையாது. அறிவின் இயல்பாவது பிறர் நிலைக்கு இறங்குதல். நம்ம அறிவினுடைய நிலையை என்ன சொல்றோம், அடுத்தவங்களுக்காக இறங்குறது, கருணை கொள்ளுதல், அருளுதல். சரியா, அதுதான். அதனாலதான் அவனுடைய திருமேனி எப்படி வந்திருக்குது, அறிவு திருமேனியா இருக்குது. பெரும் கருணையையும் பேரு அருளையும் பொறுத்தே நிற்கக்கூடியது அந்த திருமேனியாக வந்திருக்குது. இறைவன் தனது அறிவினால் கொள்ளுகின்ற உருவம் எல்லாம் அருள் திருமேனி எனப்படுகிறது. அவனது திருமேனி அருள் ஆதலினால் அருத்திருமேனி காணப்படும் ஆடை அணிகலம் படைகலம் முதலியனவும் அருளேயாம். அவனுடைய அணிந்திருக்கிற இந்த ஆடை அணிகலன்கள், சரியா, பிஞ்சகன் என தலையில அத்தனை அணிகலன்கள் சூடி இருக்கிறார். அத பிஞ்சகன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு நம்ம மாணிக்க வாசகர். நிறைய அருளாளர்கள் அதை பிஞ்சகன் சொல்லி இருக்கிறாங்க. அது அணிகலன்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாமே என்னதான், அருளாகவே காட்சி கொடுக்கிறது. இறைவனது உடம்பு அங்க அருள் திருமேனி எனப்படும். திருவடி, திருக்கரம் முதலிய உறுப்புகள் பிரத்யங்கம் எனப்படும். அங்கத்துடன் கூடிய சூலம், மழு, பாம்பு, அபயமுத்திரை, நெருப்பு முதலியவை சாங்கம் எனப்படும். அங்கத்தின் சார்பில் இருக்கும் ஆடை அணிகலம், மாலை, அமரும் இருக்கை முதலியவை உபாங்கம் எனப்படும். அங்கம், பிரத்யங்கம், சாங்கம், உபாங்கம் ஆகிய இந்நான்கும் அருளேயாம். சரியா, இது நான்குமே அருளாகத்தான் இருக்கிறது. இறைவனது திருமேனி உருவம், அருவம், அருவுருவம் என மூன்று வகையாக நமக்கு எடுத்து இந்த ஆடல்களை நிகழ்த்துறாருன்னு நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அதுபோக இந்த மந்திரமே மந்திரமாக திருமேனியாகவும் வச்சிருக்கிறாரு. இறைவனுக்கு மந்திரம் சிறப்பு திருமேனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது பற்றி சிறிது சொல்ல வேண்டும். எப்படின்னா அவனுடைய அந்த திருமேனி என்னதுன்னா பஞ்சாட்சரமாக, சரியா, அந்த பஞ்சாட்சர மந்திரம் தான் அவனுடைய திருமேனியாகவும், அந்த பஞ்சாட்சர எழுத்து நம்ம அவனுடைய
திருமேனியாக விளங்குவது போல அந்த ஐந்தொழில்களையும் அந்த திருமேனி செய்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது இறைவன் அனைத்து உலகங்களிலும் கலந்து அவையேயாய் நிற்கின்றான். உயிர் உடலெங்கும் கலந்துதான் சிறிது தோன்றாமல் உடலையாய் நிற்பது போன்றது இது. ஏன்னா நம்ம உடம்புல உயிர் எப்படி இருக்கு, உடல் முழுவதும் கலந்து நிக்குது. அது போல பெருமான் எப்படி நிக்கிறான், எல்லா அண்ட சாஸ்திரங்கள் முழுவதும் கலந்து நிற்கிறான். அதுபோல எல்லாவற்றிலும் கலந்திருக்கும் இறைவனுக்கும் அவை அனைத்துமே வடிவமாக அமைகின்றன. எனவே எல்லா பொருளுமே இறைவனுக்கு திருமேனிகள் தான் என்று சொல்லலாம். ஆயினும் அவற்றுள் மந்திரங்கள் அவனுக்கு சிறப்பு திருமேனியாக நிற்கின்றன. எவ்வாறெனில் சொற்களும் சொற்சொடர்களும் ஆகிய மந்திரங்கள் சுத்த மாயையில் தோன்றியவை. இறைவன் சுத்த மாயையை இடமாக கொண்டு நின்ற அசுத்த மாயையின் காரியமாய் உள்ள பொருள்களை எல்லாம் ஏக்கி நிற்பான் என்பது நாம் அறிந்தது. இம்முறையில் அவன் மந்திரங்களை தனக்கு நேர இடமாக கொண்டு அவற்றின் வாயிலாக தவத்தோர் முத்திகளாகிய பயன்களை தருவான். இறைவனுக்கு மந்திரங்கள் சிறந்த வாயில் ஆதலால் இறைவன் அவற்றை பற்றி அவற்றேயாய் நிற்பன். ஆதனாலும் அம்மந்திரங்கள் அவனுக்கு சிறப்பு திருமேனியாக சொல்லப்படுகின்றன. கல், மண், பொன் முதலிய பொருள்களும் இறைவன் அவற்றில் கலந்துள்ள கலப்பினால் அவனுக்கு வடிவமே ஆயினும் மந்திர வடிவம் அவற்றிலும் சிறந்ததாக கருதப்படுகிறது. இது எல்லாமே நம்மளுடைய இந்த ஆடல் அரசனுடைய நம்ம திரு நடனத்தை பார்த்திருக்கிறோம். இது எல்லாம் இப்ப எத்தனையோ நூல்கள்ல பார்த்துட்டு வந்துட்டோம். இப்ப நம்ம சொன்னது திருமந்திரத்துல உள்ள சிறப்பா பார்த்தோம். ஏன்னா திருமந்திரத்துல 82 பாடல்கள் பார்த்து சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதுல நம்ம ஒரு பாடலை தான் நம்ம பார்த்தோம். அதுபோல சிதம்பரம் மும்மணி கோவையில 30 பாடல்கள் இருக்கிறது. அதுல 2-3 பாடல்களை தான் நம்ம பார்த்தோம். இந்த நூல் நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னோம் அப்படின்னா, உண்மை விளக்கம்ங்கிற நூலே இறைவனுடைய திருமேனி திரு நடனத்தை சிறப்பாக சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். ஏன்னா இந்த திருமேனி நம்மளுடைய உண்மை விளக்கம் நூலும் திருமூலர் அருளிய திருமந்திரத்திலும் மும்மணி கோவை சிதம்பரம் மும்மணி கோவையிலையும் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே போல உமாபதி சிவமையா அருளியது அந்த நூல்லையும் சிறப்பாக இருக்குது. 315 மந்திரங்களாக இருக்கிறது. அதுலயும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லப்பட்ட நூல்கள்ல இருந்து எல்லா நூல்கள்ல இருந்து நம்ம இதுவரைக்கும் பொதுவா பார்த்தாச்சு. அப்ப அடுத்து பார்க்க போறது எதுல இருந்து அப்படின்னா, இந்த மனவாசகம் கடந்தார் அருளிய உண்மை விளக்கம்ங்கிற நூல்ல 9 பாடல்கள்ல அவர் சொல்லி இருக்கிறார். 9 பாடல்கள்லையும் நம்மளுடைய அடுத்த வகுப்புல அந்த இதெல்லாம் சிந்திக்கலாம் அப்படி என்று சொல்லி, இந்த திருப்பெருமானுடைய கூத்தையும் நடன சிறப்பையும் அடியார் பெருமக்கள் அனைவரும் கேட்டு ரசித்த உங்களுடைய பொற்பாதங்களை வணங்கி இந்த சிந்தனையை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். எப்பொழுதும் போல வாழ்த்தும் குருவரம்பு வாழ்த்தும். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வை ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். வான்மிகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். குருமரபு வாழ்த்து. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்மை பயில்வாமை மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெய்ஞான வானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம். நம பார்வதியே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.